அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இவ்வளவு நேரம் நம்ம ஆவியில நடத்தப்பட்டு தேவனை நோக்கி ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒவ்வொருவரும் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்தீர்கள் இல்லையா? ஒரு ஜெப ஆவியே கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மக்களுக்காக, எல்லா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இப்பொழுது நாம் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 127, எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் தான். சங்கீதம் 127 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 4ஆம் வசனம் 127 4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகள். கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நிறைய பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. சிறு வயதிலேயே பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அங்க நிறைய பிள்ளைங்க, சில பிள்ளைங்க தற்கொலை கூட பண்ணி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போற காரியம், ஆண்டவரை நீர் கொடுத்த பிள்ளைகள் அப்பா, இந்த பிள்ளைகள் உமக்குள் வளரணும், உமக்காக வளரணும், உம்மை அறிகிற அறிவில் வளரணும். ஆண்டவரே, நீர் சிறு பிள்ளையா இருக்கும்போது ஞானத்திலும் தேவ கிருபையிலும் வளர்த்தியிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து வளர்ந்தது போல பிள்ளைகளை வளர்த்து கொடுங்கப்பா என்று நம்ம எல்லாரும் கேட்கலாமா? பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள பிள்ளைகள் சிக்கி கொள்ளக்கூடாது. ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களா இருக்கலாம், பரவாயில்ல. மற்ற பிள்ளைங்களுக்காக, சிறுவர்களுக்காக, உங்களுடைய தெருக்கல்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, எங்கள் தெருக்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, எங்கள் சபைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பிள்ளைகளை தொடுவீராக, ரட்சிப்பீராக. பிள்ளைகள் சிறு வயதிலே உமக்கு பயப்படும் பயத்தில் வளருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே தவறான காரியங்கள் உள்ள வரக்கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தில் போன் மூலமாக, ஆண்டவரே, இந்த இன்டர்நெட் மூலமாக பிள்ளைகளுக்குள்ளே தவறான காரியங்கள் உள்ள வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்யுங்க அப்பா. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு முரட்டு ஸ்வாபமா இருக்கிறாங்களே, கீழ்ப்படுகிறது இல்லையே, எதிர்த்து பேசுறாங்களே அப்பா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் அப்பா. பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, ஒரு விடுதலை கொடுப்பீராக. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கட்டும் அப்பா. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் ஆண்டவரே. தவறான ஆண்டவரே பழக்க வழக்கங்கள் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குவீராக அப்பா. மனம் இறங்கும் அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து, எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழ, ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்துல பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையில் வாழ கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் தனிக்கே கொடுத்தனை துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கணும். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். தானியேலுக்குள்ள 10 மடங்கு ஞானம் இருந்தது போல ஆண்டவர் இன்றைக்கு பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்பணும். அப்போ பாருங்க, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்குள்ளே படிக்கிறதுக்கு எண்ணம் இல்லை. ஒரு எதிர்காலம் இருக்குதே, நம்ம படிச்சாதானே நம்ம எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, உம்முடைய ஞானம் பிள்ளைகளுக்குள் இறங்கி வரட்டும். ஒரு பொறுப்பை கொடுப்பீராக. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்கப்பா, இந்த நாட்கள்ல பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து முரட்டாட்டமா இருந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த ஸ்கூல்ல அவங்க ஒரு டிசிப்ளின்டா நடக்கணும். அந்த டிசிப்ளினையும் ஒரு ஞானத்தையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, சாலமோனுக்குள்ளே ஒரு ஞானம், ஆண்டவரே தானியேலுக்குள்ளே 10 மடங்கு ஞானம் கர்த்தர் கொடுத்தீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்கப்பா. ஞானத்தின் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வருவீராக, இறங்கி வருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா படிக்கணும், நல்ல ஞாபக சக்தி ஆண்டவரே, நல்ல அறிவு உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. நல்ல வெற்றி ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்கணும். அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்காக உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்கப்பா. ஸ்கூல் போகும்பொழுதும் வீட்டுக்கு வரும் பொழுதும் ஆண்டவரே ஒரு டிசிப்ளின் கொடுங்க. ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் டிசிப்ளினையும் கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து கொடுக்க போகிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பெலனடைய நிரப்பிடுமே பெலத்தின் ஆவியே. பெலனடைய நிரப்பிடுமே பெலத்தின் ஆவியே. பலமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம ஜெபிக்க போற காரியம், சிறு பிள்ளைகளுக்கு வருகிற வியாதிகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடணும். இந்த நாட்கள் எங்கு பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு டெங்கு ஃபீவர். எவ்வளோ பிள்ளைகள் பலவீனத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை ஃபீவர்னாலேயோ டெங்கு ஃபீவர்னாலேயோ அல்லது மற்ற பலவீனங்களினாலேயோ பிள்ளைகள் ஒருவேளை பலவீனத்தோடு வீட்டில் படுத்திருக்கலாம். பெற்றோர் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே கைகளை வைத்து ஜோமனுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் புதிய ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார், சுகத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிறைய பிள்ளைகள் கால்கள் பலவீனத்தோடு நடக்க முடியாத பிள்ளைகள் இருக்காங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியாத பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்களுக்கு காது கேட்கல, நிறைய பிள்ளைங்களுக்கு இப்பவே கண் பார்வை தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம்ங்கிற வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கெல்லாம் கடந்து போன பொழுது நிறைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாதிப்புனால பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் கண்டோம். நாங்கள் ஜெப குறிப்புகளையும் நிறைய பேர் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஆட்டிசம் வியாதி மறைந்து போகட்டும். அதுக்கு ரெமெடி கிடையாதுன்னு சொல்றாங்க, அதுக்கு ட்ரெயின் பண்ணணும்னு தான் சொல்றாங்க டாக்டர்ஸ். ஆனா ஆண்டவரால முடியாது ஒன்றும் கிடையாது இல்லையா? கர்த்தர் நாவின் கட்டுகளை அறுக்கணும், எல்லாம் நடக்கணும். மூளையில நல்ல அந்த நரம்புகள் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். ஆகவே நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லா வியாதிகள், பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா வியாதிகளை கர்த்தர் மாற்றி போடும்படி நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி ஜோமனோமா. பிள்ளைகள் பக்கத்துல இருந்தா கையை வைத்திருங்க, வச்சு அவங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா.
பலவீனமான பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியினால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா, எல்லா காய்ச்சல் மறைந்து போகட்டும். எல்லா ஆண்டவரே டெங்கு ஃபீவரா இருந்தாலும், மலேரியா ஃபீவரோ டைபாய்டு ஃபீவர் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைத்து கொள்ளுங்கப்பா. பலவீனங்கள் மாறட்டும் கர்த்தாவே. பிள்ளைகள் பாவம் ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா. நடக்க முடியாத பிள்ளைகள் ஆண்டவரே, கம்பு ஊனி ஊனி ஆண்டவரே நடக்கிறார்களே, காலெல்லாம் ஷூ ஆர்டிஃபிஷியல் ஷூ லெக் மாட்டி இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. கை கால்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கண்கள், இவைகள் எல்லாவற்றிலும் பார்வை இல்லாத கண்கள், காதுகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. மூளை நரம்புகளில உம்முடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் அடிக்கடி இந்த ஃபிட்ஸ் வியாதி வருகிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக அப்பா. சிறு பிள்ளைகள் கூட கேன்சர் வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, அந்த கேன்சர் வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா. என்னென்ன பலவீனத்தோடு பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவர்களை பலப்படுத்துவீராக அப்பா. ஆட்டிசம் வியாதியில் இருந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்பா. எவ்வளோ வேதனை கர்த்தாவே, பிள்ளைகளுக்கும் வேதனை, பெற்றோருக்கும் வேதனை கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்களை தொடுங்க அப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீரோடு பெற்றோர் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு மனம் இறங்கி சுகத்தை கட்டளையிடுவீராக. ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏவப்படுகிற மந்திரங்கள், பெல்லிசூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எந்த விதத்திலும் பிள்ளைகளை தொடக்கூடாது ராஜா. நீர் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை அடைவார்களாக. கர்த்தரிகள் ஜெபங்களை கேட்டு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு சமாதானத்தையும் கொடுக்க போகிறபடியா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இன்பராஜாயின் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும், ராஜாயின் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம், ஏழை பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். எவ்வளோ பிள்ளைகள் ஏழையா இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியாமல், பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாமல், நல்ல பணம் வசதி பண்ணி செலவு பண்ணி ஃபுட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் இறங்கும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நிறைய பிள்ளைங்க அனாதை ஆயிட்டாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஆறுதல் கொடுக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏழை பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைங்க மற்றவர்களை பார்த்து அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டா கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை
ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக மனம் இறங்கும் அப்பா. ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தியும் அப்பா. பெற்றோருக்கு இரக்கம் பாராட்டும் அப்பா. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வருமானத்தை பெருக்கி தருவீராக. நல்ல சத்துணவு கொடுக்க முடியாமல் பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கிறதை பார்க்கிறீர் ராஜா. நல்ல உணவு சாப்பிட முடியலையே, நல்ல ட்ரெஸ் உடுத்த முடியலையே, இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைங்க அப்பா, மனம் இறங்கும். நல்ல ஸ்கூல் பேக் கூட வாங்க முடியாத பிள்ளைங்க அப்பா, நல்ல போன் வாங்க முடியாத பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழட்டும் அப்பா. நல்ல ஆண்டவரே பண வசதியை கொடுங்க, பெற்றோருக்கு பண வசதியை கொடுங்க அப்பா. தேவைகளை சந்திங்கப்பா, ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பணம் இல்லை அப்படின்னு ஒரு குறையே இருக்க கூடாது. அப்படி நீங்க எல்லா பொருட்களையும் தேவைகளையும் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அதே போல அப்பா பெற்றோரை அல்லது ஒருவேளை தகப்பனை அல்லது தாயை இழந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். தாயின் அன்புக்காக, தகப்பனின் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அனாதை பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே மனம் இறங்கும் அப்பா. நீர் அவர்களை அணைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் வாழ்ந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளை கொண்டு வந்த பொழுது அவர்களை ஆசீர்வதித்தீரே. இப்பொழுதும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அரவணைங்கப்பா. தகப்பனின் அன்பினால, தாயின் அன்பினால பிள்ளைகளை நிரப்புவீராக. இப்படி பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஆண்டவர் ஆக்சிடென்ட்ஸோ, எந்த நோய்களோ, எந்த போராட்டங்களோ வராதபடி காத்து கொள்ளுங்க அப்பா. பிள்ளைகளை கடத்துகிற கும்பலுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரை. கடத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து அந்த பிள்ளைகளை பெற்றோரோடு இணைப்பீராக ராஜா. மனம் இறங்கும் அப்பா. எங்களுடைய தேசத்திலே சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரை ஏற்படுத்தப்படுகிற எல்லா தீங்குகளும் மாறட்டும் ஐயா. பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. குழப்பங்கள் மாறட்டும் அப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடியால், பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறபடியால், பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்தித்தீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்தித்தீர். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பெற்றோருக்காக ஜெபிக்க போறோம். பிள்ளைகளை நடத்துறதுக்கு, வளர்க்கிறதுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் தேவை. அதுவும் இந்த சில்ட்ரன், இந்த ஜெனரேஷன்ல உள்ள பிள்ளைகளை நடத்துவதற்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹெல்த் அண்ட் ஒரு நாலேஜ் தேவை இல்லையா? இப்போ நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை தாரும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது நிறைய தாய்மார், நிறைய பிள்ளைங்க, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளையை வளர்க்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே என்று ஏக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? இப்போ உங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ண போகிறேன். இப்பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, பெற்றோருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை வளர்க்க ஞானத்தை தாரும், கிருபையை தாரும், பலனை
தாரும். ஜெப ஆவியினால் நிரப்புவீராக ராஜா. ஜெபத்தோடு பிள்ளைகளை வளர்க்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் என்னென்ன பிள்ளைகளை எப்படி எப்படி நடக்கணும், எப்படி நடத்தணும் சொல்லி கொடுங்கப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு மனோவா கேட்டாரே, எங்களுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், இந்த 2 காரியத்தையும் பெற்றோருக்கு கற்றுக் கொடுங்கப்பா. வளர்க்க நடத்த, வளர்க்க நடத்த ஞானத்தை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க ஜெபாவினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபையையும் ஜெபாவையும் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே, ஏக்கத்தோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லையே என்று ஏக்கத்தோடு கூட பெற்றோர் ஜெபித்து கொண்டிருக்கலாம். யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது கர்த்தாவே, கற்பத்தின் கனி ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி ஒரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டது போல நீங்க தானப்பா கொடுக்க முடியும். இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க. அன்னாளுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, ராகேலுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, சாராளுக்கு கொடுத்தீரே அப்பா, ரெபேக்காளுக்கு கொடுத்தீரே. இப்பொழுதே உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் கனியை கொடுப்பீராக, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக, பேர பிள்ளைகளை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்து அவர்களை இணைத்து குழந்தையை பெற்றெடுக்க கிருபை பாராட்டுங்கப்பா. எல்லா தடைகள் மாறுவதாக, எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா சோர்வுகள் மாறுவதாக, குழந்தைகள் பிறக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேலே வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேலே வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. போல கண்மலை இல்லை. மலக்கு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. மலக்கு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. மறைவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. மறைவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர், மறைவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மைப் போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மைப் போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மைப் போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மைப் போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேலே வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேலே வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மைப் போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். வல்லவர் ஒருவரும் இல்லை.
பரிசுத்தர்